ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆரஞ்ச் தோசை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 கப் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அது கூடவே மைசூர் தால் இல்லைன்னா துவரம் பருப்புன்னு சொல்லுவோம், தூர் தால், அதை 1/2 கப் எடுத்துக்கிறேன் அதே கப்பில். அப்புறம் கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்படியே சோக் பண்ண விட்டுருங்க வாட்டர்லேயே. அதை வாட்டரில் ஊற விட்டதுக்கப்புறம் நான் அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி அப்படியே விட்டுடுறேன். ஒரு 1 ஹவர் கழித்து அதை பார்க்கலாம். ஒன் ஹவர் மட்டுமே இது ஊறுறதுக்கு போதுமானது. இது நல்லாவே ஊறிட்டு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இதை நம்ம இப்போ கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சம் ஐட்டம்ஸ் சேர்க்க வேண்டியது இருக்குது. நான் இதில் காரத்துக்காக 3லேருந்து 4 காஞ்ச மிளகாவை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 இன்ச் சைஸில் இஞ்சி, அதுக்கப்புறம் 2 கேரட்டை நான் துருவி சேர்த்துருக்கேன். நீங்கள் துருவியே சேர்க்கலாம், அல்லது நீங்கள் கேரட்டை இது கூட அரைச்சும் சேர்த்தாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அரைச்சி சேர்க்குறது ரொம்ப பெட்டராக இருக்கும். அரைச்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு தோசை ரொம்ப மொறுமொறுன்னு வேணும்னா அடமாவு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இல்லைனா சாதாரணமாக நார்மலாக நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி தோசை மாவு அரைப்பீங்களோ அரைச்சிட்டு அதை நான் 1/2 hour ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான காயத்தையும் வாட்டரையும் ஆட் பண்ணி தோசையாக ஊற்றி அதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் அண்ட் மேலே நான் கிரேட் பண்ண கேரட்டை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுடுறேன். ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டோன்னே 1 சைட் ப்ரௌன் ஆனாலும் அதை திருப்பி போட்டுட்டு 2 சைடுமே கோல்டன் ப்ரௌன் ஆனப்புறம் எடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது பண்ணுறதும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். நீங்கள் ஈவினிங் பண்ணால் கூட நைட்டுக்கு நீங்கள் டின்னராக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ரொம்ப அட்டகாசமான காம்பினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி துவையல் தான். அது கூட காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்கும். அண்ட் நீங்கள் வெறும் தோசையை கூட சாப்பிட்லாம், அதுவே சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.